The art of giving. And what do I say in Tamil? Kodukkum kalai. We all know giving, but then what's the difference between giving and art of giving? கொடுப்பதற்கும் கொடுப்பதையே கலையாக செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? நடனம் கலையாக இருக்கலாம், இசை கலையாக இருக்கலாம், ஓவியம் கலையாக இருக்கலாம். கொடுப்பது கலையாக மாற முடியுமா? கலை என்றால் அதில் அழகியல் இருக்கும், ஈஸ்தட்டிக்ஸ். கலையில் சுகம் இருக்கும், கலை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படியானால் கொடுப்பதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே கொடுப்பதை கலை என்று சொல்லலாமா? மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதனால் எப்படி நாட்டியம் மகிழ்ச்சியை தருகிறதோ, இசை மகிழ்ச்சியை தருகிறதோ, ஓவியம் மகிழ்ச்சியை தருகிறதோ, அதுபோல கொடுப்பதும் மகிழ்ச்சியை தருவதால் கலை என்று சொல்லலாமா? ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அநேகமாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு, probably people who are not very familiar with Tamil tradition, they may not know. தமிழ் ட்ரெடிஷனில், சங்க இலக்கியத்தில் வள்ளல்கள் கொடுத்தவர்கள், வள்ளல்களாக இருந்து கொடுத்தவர்கள் என்று சில பேரை பார்க்கிறோம். முதலேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் என்றெல்லாம் உண்டு. அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர், அவருக்கு பாரின்னு பேர். அந்த பாரி என்ன செய்தார்? ஒரு முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தார். முல்லைக்கு தேர் இந்த பாரி. ஒரு சின்ன முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தது பெரிய விஷயமா? அது ஒரு கொடையா? இன்ஃபேக்ட், லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தி அதர் சைட், ஒரு முல்லை கொடிக்கு என்ன வேணும்? காற்றடிக்கிறது, காற்றில் முல்லை கொடி அசைகிறது. அது லேசாக அசைந்ததை பார்த்துவிட்டு அந்த முல்லை கொடிக்கு ஏதோ ஒன்று தேவை, அதற்கு ஒரு ஆதாரம் தேவை, அதற்கு ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டுக்கு என்ன செய்திருக்கலாம்? I do see a lot of Rotaract members here. Now think of it. There is a creeper, ஒரு twiner. அந்த twiner is shaking, primarily because there is some breeze. And it's natural for a twiner or a creeper to be so. And here was this king. என்ன பண்ணி இருக்கலாம்? அந்த முல்லை கொடிக்கு ஒரு சின்ன கொம்பு நட்டு இருந்தா முல்லை கொடி would have received the support. அவர் ஒரு பெரிய அரசர். அந்த அரசர் யாரையாவது கூப்பிட்டு, இங்கே வா, யாரது அங்கே அப்படின்னு திரைப்படத்துலலாம் காட்டுற மாதிரி, யாரது அங்கே, இங்கே வா, வந்து இங்கே ஒரு கொம்பு நடு இல்லையா? He wanted to do it himself. He could have got down from his chariot, போய் ஒரு கொம்பை தானே நட்டிருக்கலாம். இது ரெண்டையும் பண்ணாமல் தன்னோட தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்தி, அந்த ஒரு தின் க்ரீப்பர், மெலீஸா இருக்கிற அந்த ஒரு கொடி, அவ்வளோ பெரிய தேர் சப்போர்ட் தேவைதானா? ஆன் த ஃப்ளிப் சைட், யாரோட தேர் அது? நாட்டினுடைய தேர் இல்லையா? We can even look at it this way. ஒரு தேரை கொண்டு போய் ஒரு சின்ன க்ரீப்பருக்கு வைக்கணும்னா, வாட் இஸ் இட்? வை ஷுட் யூ டூ தட்? சரி, அவர் தான் ஏதோ பண்ணிட்டார், சம்பந்தம் இல்லாமல் ஒரு சின்ன க்ரீப்பருக்கு ஒரு இவ்வளோ பெரிய தேரை கொண்டு போய் நிறுத்தினா அந்த க்ரீப்பரால் அந்த தேரை சுத்தக்கூட முடியாது. கொஞ்சம் டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக இருக்கே. சரி, அவர் தான் பண்ணிட்டார், அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார். அதை இத்தனை வருஷமாக, செஞ்சுரிஸ் டவுன்,
கடையேழு வள்ளல் கடையேழு வள்ளல் முல்லைக்கு தேறிந்த பாரி அப்படின்னு இவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறோமே. டஸ் திஸ் ஸ்மால் ஆக்ட் டிசர்வ் so much of praise? கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் இல்லையா? அங்கே இருக்கிறது அந்த முல்லை கொடிக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு தான் கொடுக்கணும், மெஷர் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. Why does Pari garner so much of praise? There is only one reason. Centuries down, செஞ்சுரிஸ் கூட இல்லை, மிலீனியா, சங்க காலத்தில் வாழ்ந்த பாரினா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தோம்னா 2000 years தாண்டி போச்சு. 2 மிலீனியாவா இவ்வளோ ப்ரைஸை இவ்வளோ புகழை கொண்டு போய் we are heaping on பாரி. Why? அங்கே he wanted to not give, but then he wanted to share a comfort, share his comfort with that creeper. Art of giving. The title for this discussion says art of giving. What exactly is art of giving? That is where we started. I have something, I give it to someone, it's plainly giving. I have something, I share it with someone. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமானா ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் தான். I share it with someone. என்ன டிஃபரன்ஸ், என்ன சட்டில் டிஃபரன்ஸ்னால், நான் கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன், அவங்க வாங்குறாங்க. நான் ஷேர் பண்ணும்போது நான் கொடுத்தா கூட ஐயோ நாம் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கமேன்னு நினைக்காம அவங்க சந்தோஷமாக வாங்குறாங்களே, அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். When I share, I make the receiver feel he or she is just being made the same. அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, the seniors may remember, கொடுக்கும்போது கை இப்படி இருக்கக்கூடாது. When you are giving someone, don't give like this, keep it like this, they will take it. அதுதான் கொடுக்கறதுலையே ரொம்ப நல்லது. இப்படி கொடுக்கணும், கொடுக்கும்போது கை இப்படி இருக்கணும், they will take it. You are not giving, you are making them take things. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொன்னோம்னா it is sharing. So I would only request you to rephrase. I am not here to tell you about the merits of giving. I know pretty well. ரோட்டரி மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து தி மெரிட்ஸ் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், செல்லிங் கோல் டு நியூ காசில், கொல்லன் உலையில் ஊசி விற்கிற மாதிரி தான். So I am not here to tell you about the merits of giving, but I am only here to highlight a moment like Rotary subscribing to the art of giving. எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு கொடுக்கறதா இல்லாமல் எடுக்கிறதா அதை மாற்றக்கூடிய கலை தெரிந்த வல்லுநர்கள் ரோட்டரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கொடுக்கறதில்லை, மற்றவர்களை எடுக்க வைப்பது. To all my junior colleagues here, why do we require an establishment like Rotary? நான் இங்கே வரும்போது என்னுடைய டிரைவர், அவர் புதுசு, கொஞ்சம் வேகமாக போகணும்ப்பா, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னபோது அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. அம்மா, ரோட்ரின்னு சொன்னீங்களேம்மா காலையில், இந்த ரோட்ரி சங்கம்ங்கிறதெல்லாம் என்னம்மா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது என்ன அப்படின்னார். I tried explaining to him. Then he asked me a counter question. He said, நிறையா இந்த மாதிரி அங்கங்கே நிறைய பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக, அவருக்கு தெரிஞ்சது, அவர் கிராமத்துலேருந்து வந்திருக்காரு. எங்கள் ஊர்லலாம் கூடமா
ஏதோ ஒன்று வேணும்னா எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு போய் மனு கொடுப்பாங்க, கோரிக்கை கொடுப்பாங்க. அப்போ நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி, ஒரு கழகம் மாதிரி, ஒரு அசோசியேஷன்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தானே அப்படின்னார். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா, மனு கொடுக்கறதுக்கோ கோரிக்கை கொடுக்கறதுக்கோ இல்லை ரோட்ரி, நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு அசோசியேஷன் இருக்குமாமா அப்படின்னார். Essentially, an establishment like the Rotary and its allied establishments, I personally basically feel this is to share whatsoever one has, to share and to make people take it with dignity. கொடுக்கிறவங்களுடைய டிக்னிட்டியை விட எடுத்துக்கிறவங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் த ஆர்ட் ஆஃப் ஷேரிங். ஐ வில் ஜஸ்ட் ரீகால் ஒன் திருக்குறள் ஹியர் அண்ட் க்ளோஸ் வித் தட். இந்த திருக்குறள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. திருவள்ளுவர் கொஞ்சம் சாமர்த்தியக்காரர். சில வார்த்தைகளை போட்டுட்டு அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு வேடிக்கை பார்த்து கொண்டே நிற்பார். அந்த மாதிரி ஒரு குறள் தான் இது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் அதில் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரேஸ் பார்க்கலாமா? ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிருக்கு ஊதியம் கொடுக்க முடியுமா? ஐ எம் ஷுர் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் entrepreneurs here, people who head establishments, people who run institutions, people who run educational establishments. கொஞ்சம் நினச்சி பாருங்க, சேலரி கொடுப்பீங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்க, மனிதர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், சேலரி கொடுக்கலாம். உயிருக்கு சேலரி கொடுக்க முடியுமா? ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிருக்கு யாராவது சம்பளம் கொடுக்க முடியுமா? ஆனால் வள்ளுவர் சொல்லிட்டாரே சம்பளம் கொடுக்க முடியும்னு. ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்போ என்ன அர்த்தம்? கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணால் மேபி a little unpleasant for us to think and hear, but facts of life are facts. ஒருவர் இறந்து போகிறார்னு வச்சுப்போம். அப்படி இறந்து போன ஒருத்தருடைய உடலை யார் தூக்கிட்டு போவாங்க? யாரோ தூக்கிட்டு போவாங்க இல்லையா? ஒருத்தர் தூக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை அதுக்காக எம்ப்ளாய்டு பீப்புளோ யாரோ தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிளில் வச்சு, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிளில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்கன்னா கூட, ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அந்த உடம்பை தூக்கிறதுக்கு 4 பேர் வேண்டியிருக்கு, இல்லை அந்த உடம்பை தூக்கிறதுக்கு ஒரு வண்டி வேண்டியிருக்கு, ஒரு வாகனம் வேண்டியிருக்கு. ஆனால் அந்த உடம்பை அவர் வாழ்ந்தது ஒரு 80 வயசு இல்லை 90 வயசு, 80னே வச்சுப்போம். 80 வயசு வாழ்ந்த ஒருத்தரை ஒரு வயசில் நடக்க ஆரம்பித்தார்னா கூட 79 வருஷம் எது தூக்கிட்டு போச்சு? அந்த உடம்பை யார் தூக்கிட்டு போனாங்க? 79 years of life. ஒரு வயசு வரைக்கும் நடக்க முடியல, அம்மா தூக்குனாங்க, அப்பா தூக்குனாங்க, பாட்டி தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசில் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து 80 வயசு வரைக்கும் எது தூக்கித்து அந்த உடம்பை? உயிர் தானே தூக்கியது. உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் தானே தூக்கியது. உயிர் இல்லாத போது அந்த உடம்புக்கு வேற யாரையோ தூக்க சொல்கிறோம், அவங்களுக்கு ஏதோ ஒன்று உதவி பண்ணுறோம், அவங்களுக்கு கூலி கொடுக்குறோம், இல்லை அந்த வண்டிக்கு கூலி கொடுக்குறோம். 79 வயசு வரைக்கும் தூக்கின அந்த உயிருக்கு என்ன கூலி கொடுக்க முடியும்?
79 வருஷம் தூக்கிட்டு போச்சே அந்த உயிர். அந்த உயிருக்கு என்ன கூலி கொடுக்கறது? 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனவருக்கு எவ்வளவோ ரூபா கொடுப்போம். இது 1 கிலோமீட்டர் இல்லை, அவர் போகாத ஊர் இல்லை, போகாத நாடு இல்லை, ட்ராவல் பண்ணாத டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் இல்லை. கப்பலில் போயிருக்கார், ஃப்ளைட்டில் போயிருக்கார், ட்ரெயினில் போயிருக்கார், நடந்து போயிருக்கார், எத்தனையோ கிலோமீட்டர்ஸ். அவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் என்ன உயிர், அந்த உயிருக்கு என்ன கூலி கொடுக்கறது? இவ்வளவு கிலோமீட்டர் மைலேஜ் போட்டு, இந்த கார் இவ்வளவு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கலாம், கிலோமீட்டரேஜ் போட்டு கொடுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? அப்போது வள்ளுவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரே, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. வள்ளுவர் தெரிஞ்சுதான் சொன்னார். முதல் போர்ஷன் ஆஃப் த குறள் என்ன? ஈதல் இசைப்பட வாழ்தல். உயிருக்கு நாம் கொடுக்கிற கூலி, நமக்கு நல்லது பண்ணுற உயிருக்கு, அவரவர்கள் உயிருக்கு நாம் கொடுக்கிற கூலி நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால கிடைக்கிற அந்த ஒரு ஃபேம் இருக்கே, அந்த ஃபேம் தான் இந்த உயிருக்கு கொடுக்கப்படுகிற கூலி. அப்போ மற்றவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய உயிருக்கே நான் செய்து கொள்ளுகிற ஒரு அழகு. கலைனா அழகுன்னு பார்த்தோம் இல்லையா? கலைஞர்கள் வரும்போது அழகாக வருகிறார்கள், கலைஞர்கள் கலைநயத்தோடு அழகியலோடு வருகிறார்கள்னா, கொடுத்தல் அப்படிங்கிற கலைக்கு அழகு எதுன்னு கேட்டால் இந்த உயிருக்கு நாம் செய்கிற அழகு. நம்முடைய உயிருக்கே நாம் செய்து கொள்ளுகிற அழகு அலங்காரம்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது. அந்த கொடுத்தல் என்பது கலையாக மாறியிருக்கிறது ரோட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில். ஆர்ட் ஆஃப் கிவிங், ஓப்பனிங் த ஹார்ட்ஸ் அண்ட் கிவிங். இதயத்தை திறந்தால் கொடுக்கலாம், கொடுப்பதையும் கலையாக கொடுக்கலாம், கொடுப்பதையும் அழகாக கொடுக்கலாம். இல்லை, எடுத்துக்கொள்பவர்களை அழகோடு எடுத்துக்கொள்ள வைக்கலாம், எடுத்துக்கொள்பவர்களை கண்ணியத்தோடு எடுத்துக்கொள்ள வைக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆர்ட் ஆஃப் கிவிங் எந்த இடத்தில் கலையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களோடு சேர்ந்து இருப்பதற்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த திரு ராமன் அவர்களுக்கும், ஜெயஸ்ரீ ஸ்ரீதர் அவர்களுக்கும், லதா ராஜேந்திரன் அவர்களுக்கும், குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கும், எனக்கு இவர்கள் கொடுத்தது இது, அந்த அவர்கள் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அழகாக எடுத்துக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Huge round of applause, ladies and gentlemen. And with gratitude, with such a lovely session that we've had this evening.